ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைலில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஏஐ வந்ததுனால இப்போ ஃப்யூச்சரில் நிறைய ஜாப்ஸ் இருக்காது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுவும் 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் ஒரு முக்கியமான கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ நம்ம சூஸ் பண்ணக்கூடிய கோர்ஸுக்கு ஃப்யூச்சரில் வேலை கிடைக்குமா, ஏஐ வந்தாலுமே இந்த வேலைக்கு எல்லாமே டிமாண்ட் இருக்குமா அப்படிங்கிறத பற்றி ஸோ இந்த வீடியோவில் நம்ம அதுக்கான ஆன்சர் தான் பண்ண போகிறோம். ஸோ ஏஐ வளர்ந்துட்டே வந்தாலுமே ஒரு சில விஷயங்கள், அதாவது மெடிக்கல் கோர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை அதால் சேஞ்ச் பண்ண முடியாது அப்படிங்கிறப்ப தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சொல்ல போகிறது ஆப்டோமெட்ரி அப்படிங்கிற கோர்ஸ் பற்றி. இப்போ ஐ டெஸ்ட் பண்ணுறது, பேஷண்ட்ஸோட நேரடியாக இன்ட்ராக்ட் பண்ணுறது அண்ட் அவங்களோட ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறது, இது எல்லாமே ஹியூமன் பீனால் மட்டும்தான் முடியும். அவங்களால மட்டும்தான் இந்த விஷயத்துல எல்லாமே முக்கியமான ரோல் ப்ளே பண்ண முடியும். ஏஐ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். பட் ஒரு ஆப்டோமெட்ரிஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டேரெக்டாக பேஷண்ட்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணுறது அதெல்லாமே அது ஹியூமன் பீனால் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ ஆப்டோமெட்ரியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஃப்யூச்சரில் நல்ல டிமாண்ட் இருக்கும். ஸோ செகண்டு டிமாண்ட் அதிகமாக இருக்கிற கோர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லணும்னா ஃபிசியோதெரப்பி. ஃபிசியோதெரப்பி அப்படிங்கிறது மெஷின் மட்டும் யூஸ் பண்ணி செய்யக்கூடிய வேலை கிடையாது. இப்போ ஒரு பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஹெல்த் கண்டிஷன், அவங்களுக்கு எந்த இடத்துல பெயின் இருக்குது அண்ட் அவங்களுக்கு என்ன மாதிரி ரெக்கவரி ப்ரொவைட் பண்ணணும், இது எல்லாமே பொறுத்து தான் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வேரி ஆகும். ஸோ ஹியூமன் பீனோட எக்ஸ்பீரியன்ஸும் பேஷண்ட்டோட டேரக்ட் இன்ட்ராக்ஷனும் மட்டும் இருந்தால் தான் இது பண்ண முடியும். ஸோ ஃபிசியோதெரப்பிக்குமே ஏஐ வளர்ந்தாலுமே இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு டிமாண்ட் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு தேர்ட் நம்ம சொல்ல போகிற டிபார்ட்மெண்ட் ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி. ஸோ இப்போ ஒரு சர்ஜரி நடந்துகிட்ருக்கு அப்படின்னா அந்த ஆப்ரேஷன் தியேட்டர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டெசிஷன்ஸ் எடுப்பாங்க. ஸோ இன்கேஸ் அதிக பிளட் லீக் ஆகுது, ஏன்னா வேறு எதுவும் இஷ்யூ வந்துட்டு அப்படின்னாலுமே ஸோ அட் அ டைம்லையுமே நிறைய டெசிஷன்ஸ் அவங்க மேக் பண்ணுவாங்க. ஸோ ஆப்ரேஷன் தியேட்டரில் ஒர்க் பண்ணக்கூடிய ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸை இந்த ஏஐயால் கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த கோர்ஸுக்குமே உங்களுக்கு டிமாண்ட் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து நம்ம சொல்ல போகிற டிபார்ட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி. ஸோ ஏஐ இப்போ எக்ஸ்ரே அண்ட் ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாமே அனலைஸ் செய்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுது. பட் ஸ்கேன் எடுக்கிறது, பேஷண்ட்ஸை சரியாக பொசிஷனில் வைக்கிறது ஸ்கேன் பண்ணும்போது அண்ட் அந்த இமேஜிங் டெக்னிக் எல்லாமே எப்படி யூஸ் பண்ணுறது, இது எல்லாமே பண்ணக்கூடியது ரேடியாலஜி டெக்னீஷியன்ஸ் தான். ஸோ ரேடியாலஜி டெக்னீஷியன்ஸுக்குமே ஏஐ வளர்ந்துக்கிட்டே வந்தாலும் அதை யூஸ் பண்ணி நம்மளால் ஸ்கேன் மட்டும்தான் எடுக்க முடியுமே தவிர நம்மளால் ஹியூமன் பீன் பண்ணுற ஒர்க்கை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ இதுக்குமே உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஏகப்பட்ட ஜாப் ஆப்ஷன்ஸ் அண்ட் டிமாண்ட் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து நம்ம சொல்ல போகிற டிபார்ட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எல்டி, மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி. ஸோ லேபரேட்டரி ஆட்டோமேஷன் க்ரோ ஆகிட்டே இருந்தாலும் சாம்பிள் கலெக்ட் பண்ணுறது, குவாலிட்டி கண்ட்ரோல் பண்ணது, லேபரேட்டரி மேனேஜ் பண்ணுறது, இது எல்லாமே ஹியூமன் பீயிங்கால் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி வளர்ந்துக்கிட்டே இருக்கனால இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏஐயோட க்ரோத் இருந்தாலும் இதுக்கு உங்களுக்கு டிமாண்ட் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ ஃபைனலி ஒரு விஷயத்தை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏஐயால் எல்லா ஒர்க்கையுமே எடுத்துக்க முடியாது. ஸோ அதுக்கு பதிலாக ஏஐ யூஸ் பண்ண தெரிஞ்ச ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனலுக்கு ஃப்யூச்சரில் உங்களுக்கு டிமாண்ட் அதிகரிச்சுட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் கோர்ஸ் சூஸ் பண்ணும்போது ஏஐ பார்த்து யாருமே பயப்பட வேணாம். உங்களோட இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஸ்கில்ஸ் அண்ட் கெரியர் கோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு கோர்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2026 அண்ட் அதுக்கப்புறம் ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே குரோ ஆகிட்டு இருக்கும். ஸோ மெடிக்கல் ஃபீல்டுக்கு உங்களுக்கு எப்போவுமே டிமாண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அலைடு ஹெல்த் சயின்ஸ் அண்ட் மெடிக்கல் கோர்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்ல ஒரு ஃப்யூச்சர் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க யாராவது இப்போ நான் சொன்ன அலைடு ஹெல்த் சயின்ஸ் கோர்ஸில் ஏதாவது ஒரு கோர்ஸ் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க, பட் இனிமேல் கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு உடனே கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பெங்களூரில் கிட்டத்தட்ட 25 years எக்ஸ்பீரியன்ஸான காலேஜில், அதாவது அரௌண்ட் 5 lakhsக்குள்ளே, அதாவது காலேஜ் ஃபீஸ் ப்ளஸ் ஹாஸ்டல் ஃபீஸ் ரெண்டுமே சேர்ந்து உங்களால் அரௌண்ட் 4 to 5 lakhsக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இந்த அலைடு ஹெல்த் சயின்ஸ் கோர்ஸ் எல்லாமே படிச்சுக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தமிழ்நாட்டிலையுமே ரொம்பவே லோ ஃபீஸில் அட்மிஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலுமே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு உடனே கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.